அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு ரிஷப ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சிம்ம ராசியில் 2 கிரகங்களுடைய சேர்க்கை, சூரியன் மற்றும் கேது ஆகிய 2 கிரகங்களுடைய சேர்க்கை. இந்த நிகழ்வு ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி வரை நடைபெறவிருக்கு. இந்த 2 கிரகங்களுடைய சேர்க்கை சுமார் 18 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறவிருக்குங்க. இந்த நிகழ்வு காலகட்டங்கள் அப்படிங்கிறது கிரகண யோகத்தை உருவாக்கக்கூடிய தன்மையை கொண்டதுங்க. ஏன்னா சூரியன் தன்னுடைய சொந்த வீடான சிம்ம ராசியில் சஞ்சரிக்க போகிறாருங்க. இந்த காலகட்டங்களில் இந்த 2 கிரகங்களுடைய சேர்க்கை கிரகண யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்வு எப்படி இருக்குன்னா, எதிர்மறை பலன்கள், எதிர்மறை விளைவுகளை குறைக்கக்கூடிய தன்மையை கொண்டதுங்க. இது வரைக்கும் எந்தெந்த விஷயங்கள்லாம் நெகட்டிவாக நடந்துட்டு இருந்தது, எதெல்லாம் உங்களுக்கு எதிர்மறையாக நடந்துட்டு இருந்ததோ அந்த விளைவுகளை குறைக்கக்கூடிய தன்மை கொண்டது இந்த 2 கிரகங்களுடைய சேர்க்கை. ஸோ இந்த நிகழ்வு காலகட்டங்களில் ரிஷபராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்ட ரிஷபராசி அன்பர்கள் எடுத்த காரியத்தை முடிக்காமல் அடுத்த காரியத்தை தொடங்க மாட்டார்கள். ஏன்னா ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை சக்ஸஸ் பண்ணிட்டு தான் அடுத்த வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள், வைராகிய குணம் படைத்தவர்கள், கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற போராட துடிக்கும் நபர்களும் இந்த ரிஷபராசிக்காரர்கள் தான். எந்த ஒரு விஷயத்தையுமே மற்றவங்களை காட்டிலும் கம்பேர் பண்ணும்போது நம்ம தனியாக தெரியணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களும் இந்த ரிஷபராசிக்காரர்கள் தான். எல்லா விஷயத்தையும் பார்த்து தாங்க பண்ணுறோம். வாழ்க்கையில் எந்த விதத்துலையும் எந்த தடுமாற்றமும் எந்த விதத்துலையும் அந்த விஷயங்கள் ஸ்டாப் ஆகிடக்கூடாது அப்படின்னு நினச்சி ஒன்று பார்த்து பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா கடந்த சில நாட்களாக பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் தனக்கு எதிர்மறையாகவே நடந்துட்டு இருந்தது. நான் நினச்ச விஷயத்தை என்னால் அடைய முடியலைங்க, என்னோடய இலக்குகளை அடைய முடியல, நான் ஆசைப்பட்ட விஷயங்கள் எதுவுமே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, கை கெட்டினது வாய் கெட்டலைங்க, எல்லாத்தையும் பண்ணணும்னு ஆசை இருக்குது, ஆனால் எதையுமே என்னால் செய்யக்கூட முடியல. ஏதோ ஒரு விதமான தடைகள் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்குது. தடைகள் தாமதங்கள் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்குங்க. எல்லாமே என்னை சுற்றி தப்பாக நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகிட்டே இருக்குது. இதுக்கு என்ன தான் காரணம், இந்த நிலைகள்லாம் எப்போ மாறும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் சுமார் இந்த 30 நாட்களுக்கு 18 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு கிரகண நிகழ்வுகள், கிரகண யோகம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாமே நெகட்டிவாகவே நடந்துட்டுருது. என்ன காரணத்தில், ஒரு வேளை 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவானால், அந்த சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேதுனால இந்த பிரச்சனையா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய இந்த காலகட்டங்களில் தன்னுடைய சொந்த வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கும் போது தலைமை பண்பையும் நிர்வாகத்திறனையும் கொடுக்கக்கூடிய தன்மையை கொடுக்குங்க. வேலையில் இருக்கக்கூடிய நபர்கள், வேலை என்ன நடந்துட்டு இருந்தது எல்லாம் கரெக்டாக தாங்க போயிட்டு இருந்து, திடீர்னு வேலையை இழக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை, வேலையை விட்டு வெளியே வரக்கூடிய ஒரு நிலையை கொண்டு வந்துருச்சுங்க. எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது லைஃப். ஏதோ ஒரு விதத்தில் இது வரைக்கும் நான் இருந்தது இல்லாமல் சரி ஏதோ ஒரு வழியை, ஏதோ ஒரு வேலை கிடைச்சிது அப்படின்னு சொல்லி இந்த வேலையை கரெக்டாக செஞ்சுட்டு இருந்தேன். ஆனால் என்ன நடந்துச்சுன்னு தெரியல, திடீர்னு இருக்கிற வேலையை இழக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை, அந்த வேலையை விட்டு மாறக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது கொண்டு வந்துருச்சு. எதனால் இப்படி நடக்குதுன்னு தெரியலைங்க. அந்த வேலையை தக்க வச்சுக்கிறதுக்காக நிறைய போராட்டங்கள் பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய சிரமங்கள் அப்படிங்கிறது விலகும், வேலையில் இருக்கக்கூடிய தடைகள் அப்படிங்கிறது அகலுங்க. எந்தெந்த வேலையை செய்ய முடியாமல் தாமதமாக நடந்துட்டு இருந்ததோ அந்த வேலைகள்லாம் திரும்ப தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. எல்லாத்தையும் நல்லா தான் பண்ணிகிட்டு இருந்தேன், திடீர்னு என்னமோ தெரியலைங்க ஒரு முடக்கம் ஆயிடுச்சு, வேலையை என்னால் கரெக்டாக செய்ய முடியல, ஆக்டிவாக இருக்க முடியல, சுறுசுறுப்பாக இருக்க முடியல, ஏதோ ஒரு விதத்தில் மந்த நிலையை ஏற்படுத்திகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு அந்த நிகழ்வுகள் எல்லாமே மாற்றக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க. சுறுசுறுப்பாக செயல்பட்டு உங்களுடைய வேலையை சிறப்பாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. தொழில்துறையில் வியாபாரிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இதுவரை இருந்து வந்த மந்த நிலைகள் அப்படிங்கிறதாகலும், தொழிலில் ஏற்பட்ட நஷ்டங்கள் அப்படிங்கிறது தீருங்க. அந்த தொழிலை நடத்துறதுக்கு இது வரைக்கும் வாங்கின கடனை செலுத்த முடியாமல் நிறைய பேர் தொழிலை விட்டே வெளியே வர மாதிரி சில சூழ்நிலைகள் வந்திருக்கும். அந்த நிலைகள் அப்படிங்கிறது மாறும். தொழிலில் அடுத்த லெவலுக்கு முன்னேறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. எல்லாருமே செய்யக்கூடிய தொழில் தாங்க, எல்லாருமே கரெக்டாக தான் செஞ்சுட்டு இருந்தோம். எல்லாருமே எனக்கு பின்னாடி ஆரம்பித்தவங்க கூட இன்றைக்கி நல்ல நிலையில் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு முன்னாடி ஆரம்பித்தேன்னா இன்னும் அதே நிலையில் தான் இருக்கேன்,
எனக்கு ஒரு காலத்தில் நல்ல வருமானம் வந்துட்டு இருந்தது. இந்த பிஸ்னஸ் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பிஸ்னஸாக இருந்ததுங்க. நல்ல வருமானங்கள், நல்லா சம்பாதிச்சுட்டு மற்றவங்க மத்தியில் எனக்கு ஒரு நல்ல செல்வாக்கு இருந்தது. அந்த செல்வாக்கு மொத்தமாக சரிஞ்சிருச்சு கொஞ்ச நாளாக. அந்த நிலையிலிருந்து மறுபடியும் மீண்டு வர முடியாதா? நான் மறுபடியும் பழைய நிலைக்கே திரும்ப முடியாதா? என்னால் வெற்றி காண முடியாதான்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக உங்கள் தொழிலையும் சரி, உங்கள் வியாபாரத்துலேயும் சரி நல்ல ஒரு லாபத்தை சம்பாதிப்பீங்க. அந்த தொழிலை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான சூழல் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த திருமண தடைகள் அப்படிங்கிறது அகலும். கல்யாணம் அப்படின்னு ஒன்று மட்டும் நடந்துருச்சுன்னா போதுங்க, எனக்கு இருக்கிற பிரச்சனைகள்லாம் மேக்ஸிமம் தீர்ந்துடும். ஏன்னா மனைவி வரக்கூடிய நேரம் கண்டிப்பாக என்னோடய வாழ்க்கையில் நல்ல மாற்றம் இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் நிறைய பொறுப்பு இல்லாமல் இருந்திருக்கேன். ஸோ கல்யாணம் ஆச்சுன்னா கண்டிப்பாக பொறுப்பு வரும் அப்படின்னு சொல்லி மற்றவங்க சொல்கிறது நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்குங்க. ஒருவேளை அதுவும் ஒரு காரணமாக இருக்குமா? ஏன்னா ராசியுடைய நாதன் அப்படிங்கிறதே சுக்கிர பகவான். ஸோ சுக்கிரன் எல்லா விதத்துலையும் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் மட்டும்தான் கொடுப்பாருங்க. திருமணம் அப்படிங்கிறது தடையாகவே இருக்குது. அந்த திருமண தடைகளை அகற்றக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது, இது வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த வரன்கள் அப்படிங்கிறது சரியாக அமையலை, குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகள் நடக்கலை அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, கட்டாயமாக இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக நடக்குங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்தாங்க, சரி ஓகே நல்ல டைம் வரட்டுங்க, நல்ல நேரங்காலங்கள் வரட்டுங்க, இந்த மாதமெல்லாம் முடிக்கிட்டு ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு எந்த தகவலும் கொடுக்காம போனவங்க கூட நிச்சயமாக இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கூப்பிட்டு தகவல் கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க போது, பார்த்து அலைன்ஸ் பார்த்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்குங்க. ஸோ காதல் சம்மந்தப்பட்ட விவகாரங்கள் திருமண லெவலுக்கு கொண்டு போகும். இது வரைக்கும் மேரேஜ் பண்ணுவோமா இல்லையானே நிறைய டவுட் இருந்திருக்கு. ஏன்னா சுக்கிரன் ரிஷபராசி அப்படின்னாவே மேக்ஸிமம் லவ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது நிறைய ஈடுபாடுகள் இருக்குங்க. நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த திருமணம், அதாவது காதல் வந்து தேவையில்லாத சில பிரேக்கப் அப்படிங்கிறதா இருக்கும். நம்மளாம் கல்யாணம் பண்ணுவோமா இல்லை, நிறைய பேர் வந்து பிரிஞ்சு போகக்கூடிய நிலையெல்லாம் இருந்துகிட்ருக்கு. நாங்கள் திரும்பவும் சேருவோம் அப்படின்னா இந்த காலகட்டங்கள் அதற்குண்டான முயற்சிகள் நீங்கள் திரும்ப எடுக்கலாங்க. கண்டிப்பாக விட்டு சென்றவர்கள் கூட வந்து தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது, காதல் சம்மந்தப்பட்ட விவகாரங்கள் எல்லாமே தீருங்க. அதை வந்து திருமணம் சம்மந்தப்பட்ட லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஏற்படுங்க. ரொம்ப நாளாக வந்து கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக வந்துட்டுருக்கு. நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுச்சு. செய்யாத தவறுக்கு நம்ம தண்டனை அனுபவிக்கிற மாதிரி சில சூழல்கள் அப்படிங்கிறது வந்திருக்குங்க. ஏன்னா நான் அந்த தவறே செய்யலை அப்படின்னு சொன்னால் கூட அதை புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை மனைவிக்கோ அல்லது கணவருக்கோ இல்லை அப்படின்னு சொல்கிறதுனால இதுவே ஒரு காரணம் வச்சு 2 பேரும் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். பிரிந்து செல்லக்கூடிய சூழல் அப்படிங்கிறது நிறைய பேர் விவாகரத்து வரைக்கும் கொண்டு போயிருப்பீங்க. அந்த மாதிரி நிகழ்வுகள் அப்படிங்கிறதெல்லாம் குறையுங்க. உங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ஏற்படும். செஞ்ச தவறுகளுக்கு உண்டான மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு உங்களோட வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகிறதுக்கான சூழல் அப்படிங்கிறது கட்டாயமாக ஏற்படுங்க. குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுங்க. ரொம்ப நாளாக வந்து இந்த குழந்தை பாக்கியம் இல்லாததுனால நான் நிறைய அவப்பேர்களை சந்திச்சிட்டேன். நிறைய இடத்துல அவமானங்களை சந்திச்சிட்டேங்க. போகிற இடம் வர இடம் எல்லாமே கேள்வி மேலே கேள்வியை கேட்டிருக்காங்க. இதனால் நிறைய விஷயத்துக்கு நான் வந்து போகிறதுக்கு இல்லாத அளவுக்கு சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது. நிறைய ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்துட்டோங்க. குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு நாங்கள் பண்ணாத ட்ரீட்மெண்ட்டே கிடையாது, போகாத கோயிலுக்கே கிடையாது. நிறைய காரியங்கள் பண்ணிட்டோம், எதுவுமே வெற்றி அடையலை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள், மருத்துவம் சம்மந்தப்பட்டு எடுக்கக்கூடிய முயற்சிகள் கூட நிச்சயமாக ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. குழந்தை பாக்கியம் ஏற்பட இது ஒரு நல்ல ஒரு அற்புதமான காலகட்டங்களாக இருக்க போதுங்க. வீடு வாங்கக்கூடிய முயற்சியாக இருக்கட்டும், நிலம் வாங்கக்கூடிய முயற்சியாக இருக்கட்டும், ஒரு சொத்தை விற்பனை செய்கிறதுக்கான யோகமாக இருக்கட்டும்ங்க, எல்லாமே வந்து தடையாகவே இருக்குது. அந்த தடைகள் மாறுமா? விற்கக்கூடிய நிலத்தை விற்றனா வாங்க வேண்டிய இடத்துலேருந்து கரெக்டான ஒரு இடத்த வாங்கிடுவேன், அந்த இடத்துல வீடு கட்டவும் ஆரம்பிச்சிருவேன். அந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாமே தடைப்பட்டுருக்குன்னா நிச்சயம் அந்த தடைகள் அகலுங்க. புதுசாக வீடு கட்டக்கூடிய யோகம், புதிய நிலம் வாங்கக்கூடிய யோகம், ஒரு சொத்துக்களை விற்பனை செய்யக்கூடியதோ அல்லது ஒரு புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான யோகமோ, வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட யோகங்கள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் நடக்கும். ஒரு வாகனத்தை வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா கூட கட்டாயமாக அதுக்கு உண்டான சில யோகங்கள் அப்படிங்கிறது உருவாக்கக்கூடிய தன்மையே கொடுக்குங்க. அதே நேரத்தில் ரொம்ப நாளாக நின்று போன வீட்டு வேலையை கூட செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் அப்படிங்கிறது குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்துக்கிட்டே இருக்குங்க. ஆரோக்கியத்தில் என்ன பிரச்சனைன்னே தெரியல, ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு தேவையில்லாத சில விரயங்கள் நஷ்டங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டுருக்கு. அந்த நிகழ்வுகள் மாறும். ஏன்னா இந்த சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த சூரியன் கேதுவோடு சேரும்பொழுது இந்த கேதுவுடைய தன்மையை குறைச்சி சூரியன் அந்த இடத்துல பிரகாசிக்க ஆரம்பிச்சிருவாருங்க. அந்த காலகட்டங்களில் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட தடைகள் அப்படிங்கிறது அகலும். ரொம்ப நாளாக இருந்து வந்த
பிரச்சனைகள், உடல் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க. கடன் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் படிப்படியாக குறையும். கடனை எப்படியாவது அடைக்கணும்னு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள், ஏன்னா பூர்வீக சொத்து இருக்குங்க, அந்த சொத்தை விற்பனை செஞ்சுட்டுனா எனக்கு இருக்கக்கூடிய கடன் எல்லாத்தையும் கட்டிடுவேன் அப்படின்னு சொல்கிறவங்களோ, அல்லது எனக்கு வர வேண்டிய இடத்துலேருந்து தொகைகள் கரெக்டாக வந்துச்சு அப்படின்னா அது மூலமாக எனக்கு பிரச்சனை இல்லாமல் போயிடும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அது கட்டாயமாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. கல்வி சம்மந்தப்பட்ட காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தன்மையை கொடுக்கும். உயர்கல்வி படிப்பதற்கான வாய்ப்புகள், கல்வியில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. எதிர்பார்த்த ரிசல்ட் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. வெளியூரோ அல்லது வெளிநாடோ போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது, முயற்சிகள் கட்டாயமாக இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல பங்களிப்பு அப்படிங்கிறது கொடுக்க போதுங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தாங்க. இந்த பலன்கள் உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய திசா புத்திகள் மற்றும் கிரக அடைவுகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதற்குண்டானபடி ஒவ்வொரு முயற்சி எடுக்கும்போது நிச்சயமாக நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.